தொடர்ந்து சாதித்துக் கொண்டிருக்கும் எங்களில் ஒருவரான இந்துமதி அக்கா அவர்களுக்கு வேல்நாச்சியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். இந்துமதி அக்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்துமதி அக்கா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமா சத்தமா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஓடு ஒரு சத்தம் போடுங்க. இன்னும் பெண் சிங்கங்கள் இப்படியா? இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுங்க. ஓடு சத்தம் போடுங்க. இன்னும் நல்ல கை தட்டுங்க. திருவிழாவா நம்ம கொண்டாடணும். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. அவையில் வந்திருக்கும் பெண் சிங்கங்கள் வந்து நான் பிரிக்கவே விரும்பல. எல்லாருமே சிங்கங்கள் தான். என் சகோதரர்கள் எல்லாரும் தங்கங்கள் தான். எல்லாருக்கும் ஒரு ஓப்படே சத்தமா. பெண் சிங்கங்களுக்குலாம் இன்னும் கை தட்டுங்க. இன்னும் பத்தாது. இவங்களெல்லாம் நான் வந்து பிரிக்கவே விரும்பல. நான் வந்து வீரமான பெண்மணிகள் அப்படின்னு பாக்குறேன். அதுக்காண்டி இந்த ஜெகன் அப்படிங்கிற ஒரே ஒரு பேர்லயே எல்லாருமே அடங்கியிருக்காங்க. நான் இப்போ வந்து ஜெகனை பத்தி பேசும்போது யாருன்னு கேட்பேன். நீங்க ஜெகன் சொல்லணும். ஓகேவா? சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா, நல்லா கத்துங்க. ஜாலியா இருக்கும். நம்மளுக்கான ஒரு திருவிழா. சத்தமா. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஓகே. நம்ம யாருக்கு ரசிகையா இருக்கணும்? நம்மளை நேசிக்கணும். புரியுதா? நம்ம வந்து இந்த சினிமாவை நோக்கி போகக்கூடாது. நம்மளுக்கு நம்ம தான் கதாநாயகி அப்படி சொல்லி வாழணும். இப்போ நான் வந்து ஜெகன் பேரை சொல்லும் போது யாருன்னு கேட்கும்போது நீங்க ஜெகன் கத்தணும். ஓகேவா? தன்னா ஓகே. அனுதினமும் அயராது பொது பணிக்கு உழைத்திடும் சேவகன் யாரு? இன்னும் சத்தமா. கண் உறக்கங்களை மறந்து லவ்லி பிரெண்ட்ஸ் சங்கத்திற்காக மொத்த அங்கத்து உறுப்பினர்களையும் அரவணைப்போடு பங்களிக்க வைத்திடும் பண்பாளர் யாரு? இன்னும் சத்தமா. பெண்மையை போற்றிடும் நேர்மை நிறைந்த கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரன் யாரு? இன்னும் சத்தமா. தனது வாரிசுகளுக்கு தமிழையே பெயராக வைத்து அந்த தமிழை தலைத்து வாழ வழிகாட்டியாக செய்த சிறந்த தந்தை யாரு? இன்னும் சத்தமா. பெற்ற தாய் தந்தையை போற்றி கொண்டாடும் சத்தமா சொல்லணும்னா அவர்கள் சொல் பேச்சு தட்டாத தவப்புதல்வன் யாரு? இன்னும் சத்தமா. வாசுகி என்று தனது ரிங்டோன் பாடல் பதிவு செய்து மனைவிக்கு மரியாதை செய்யும் மாவீரன் யாரு? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இவன் சிறந்த தலைவனாக உயர்ந்து வருகின்றானே, இவனை எப்படியாவது அழிக்கணும் என்ற கேள்விக்கு எல்லாம் என்றுமே என்னை தகர்த்து எறிந்திட முடியாத எரிமலையாக நான் இருப்பேன். பனிமலையாக குளிர்ந்த புன்னையோக பதில்களை தந்து வீரம் நிறைந்து ஓடுகின்ற போர் வீரன் யாரு? ஜெகன் அப்படிங்கிற ஒத்த மனுஷன் தான் நம்ம எல்லாரையுமே கூட்டி. நான் எதனால ஒரு பெண்கள் மீட்டிங்ல வந்து ஆண்களை பத்தி நான் ஆண்களை அவ்வளோ நேசிக்கிறதே இல்லை. ஓப்பனா சொல்றேன். எப்பவுமே பெண்கள் கட்சி தான். இத்தனை பெண்களும் வந்து கொண்டாடப்படணும் அப்படின்ற முயற்சி எடுக்கிறது யாரு? ஓப்படுங்க ஜெகனுக்கு. சத்தமா படுங்க. சகோதரன் வாழ்க. மேடையில் இருக்கவங்க இன்னும் சின்ன ஒரு கவிதையை நான் சொல்லிக்கிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். முதல்ல வந்து எனக்கான உறுதிமொழியை நான் எடுத்துக்கிறேன். நான் வெற்றி பெற்றவள் என்று உலகிற்கு கொண்டாடும் வரை வீரமாக போராடி உழைப்பேன். நான் வெற்றி பெற்றவள் என உலகம் கொண்டாடும் வரை போராடி உழைப்பேன். இந்த மண்ணிலே வெற்றிகளை எட்டி பிடிக்கும் நேரம் வந்து
தோல்வியை கண்டாலும் கலங்கிடாத பெண்ணாகவே என்றுமே நான் திமிரா இருப்பேன். நான் வந்து வெற்றி பெற நேரத்துல வந்து தோல்வியை கண்டாலும் நான் எப்பவுமே திமிரா தான் இருப்பேன். கேளிக்கைகளை கொண்டாடும் சராசரி பண்ணல. நான் எனக்காக கேளிக்கைகளை ரசிச்சிருக்கலாம், கேளிக்கைகளை ரசிக்கல, கேளிக்கைகளை கொண்டாடும் சராசரி பெண்ணல்ல நான். எனக்கு வெற்றி சிந்தனைகளை என்றும் கோரிக்கையில் நிறைவேற அரும்பாடு பற்று உழைக்கும் தன்னம்பிக்கை சுடராக நானே என்னை ஏற்றிக்கொள்ளும் வலிமை நிறைந்த தீபமாக நானே என் ராஜ்யத்தில் நானே ராஜாங்கம், என் ராஜ்யத்தில் நானே ராஜாங்கம். இப்போ ஒரு சின்ன கவிதை சொல்வேன், நீங்க கூட சொல்லணும், அப்புறம் என்னோட ஒரே முடிச்சுக்கணும். ஓகேவா? சத்தமா எல்லாரும் ஓ போடுங்கப்பா. எவ்வளவு ஜாலியா இருக்கணும். இன்னும் ஓ போடுங்க. பேசலாமா? நான் சொல்லக்கல நீங்க சொல்லணும். ஓகேவா? சத்தமா சொல்லணும். நல்ல சத்தம் போடுங்க, கை தட்டுங்க, ஜாலியா இருக்கணும். நம்ம இன்னும் போராட சத்தமா தமிழ் போல் தமிழ் சொல்லுங்க. இனிமை நிறைந்த நிலவென ஜொலிக்கும் தங்க தாரகை பெண்ணே. சத்தமா சொல்லுங்க. நற்றிலும் நாட்டிலும் நாட்டியம் ஆடும். புரியுதா? நாட்டில கூட நாட்டியம் ஆடுவாங்க யாரு? நம்ம பெண்கள். அவர்கள் நந்தமிழ் பாடி எழில் கொண்ட பறவை போல், நந்தமிழ் தெரியுமா? நந்தமிழ் பாடி எழில் கொண்ட பறவை போல் குயிலாய் வானில் பறப்பவர்களே. குயிலாக வந்து வானில பறப்பாங்க யாரு? நம்ம பெண்கள் பறப்பாங்க. சத்தமா நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்களே. வேற்று கிரகத்திலும் மின்தமிழ் போல் மின்னலாக ஊடுருவி வாகை சூடிய மலராக தீந்தமிழ் பாடுவாளே பெண். சொல்லுமா. வேற்று கிரகத்திலும் மின்தமிழ் போல் மின்னலாக ஊடுருவி வாகை சூடிய மலராக தீந்தமிழ் பாடுவாளே பெண். பெண்கள் என்பது சத்தமா. ஓகே ஓகே. தேன் போல் பேசி புள்ளி மான் போல் துள்ளி ஓடும் பூந்தமிழ் போல் புதுமை நிறைந்த பூவையானவள் பெண். பெண்ணுங்க நல்ல உறக்க சத்தமா கத்தணும். ஓகேவா? நற்பல சிந்தனைகளில் சங்க தமிழ் வார்த்தைகளை கொண்டு புலவன் போற்றாத பெண்மை உண்டோ? எந்த புலவரால் பெண்மையை பாடாம இருக்காங்களா? அதான் சொல்றேன். ஓகேவா? உற்றார் உறவினர்களை தாய் தமிழ் போல் அரவணைத்து உபசரிப்பவள் பெண். கோபம் கொண்ட பிள்ளையை அனுசரித்து அணைப்பவள் பெண். சத்தமா சொல்லுங்க. காற்றோடும் சுற்றத்தோடும் நட்போடும் போற்றிடும் எண்ணம் போற்றிடும் வண்ணம் தனது எண்ணங்களை பைந்தமிழ் பாடும் குழந்தை போல் குறுநகை சிந்துவாள் பெண். நல்ல சத்தமா சொல்லுங்கப்பா. சரியா? நேராத துன்பம் வந்தாலும், நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், ஓகேவா? நேராத துன்பம் வந்தாலும் விழிநீரை காய வைத்து பூந்தமிழ் போல் புன்னகை சிந்திடும் புதுமை நிறைந்த பதுமை பெண். கணக்குகள் போட்டு வாழத் தெரிந்தவள். வம்பு வழக்குகள் வந்தால் எதிர்த்து போராடும் வல்லமையின் வடிவம் கொண்ட வண்டமிழ் வார்த்தையே பெண். ஓகேவா? பெண் பேரை என்று போதை என்ற கவிஞனின் கூற்றை மாற்றி பெண் நான் மேதை என்று தென்தமிழ் போற்றும் தெளிவு நிறைந்த ஒளிர்வாக பெண். பெண்ணுங்க நல்ல சவுண்டா சொல்லுங்களே. அன்னையாக இருக்கும்போது இறைவியாக பிள்ளையாக பிறக்கும் போது தேவதையாக கன்னியாக
வெற்றி தாரகையாக மனைவியாக இருக்கும்போது கட்டுக்கோப்பாய் குடும்பத்தை காக்கும் ராஜதந்திரியாக பெண் சகோதரியாக இருக்கும்போது இன்னொரு தாயாக பெண் ஆசிரியராக இருக்கும்போது நல்வழி காட்டும் குருவாக பெண் சாதனை பெண்ணாக வாழும்போது சரித்திரத்தின் மொத்த அடையாளமாக பெண் யாதும் யாதுமாகி நிறைந்து நிறைந்து உயர்ந்து உயர்ந்து நிற்பவள் பெண் சத்தமா இன்னும் ஒரு தடவை சத்தம் பண்ண தான் போவேன். ஓம் சத்தம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சகோதரன் ஜெகனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம பெண்களை வந்து போட்டணும்னு மனசு வந்துட்டு அவங்க இன்னொரு தடவை ஓ போடுங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் வந்து முதல்ல வந்து நம்மளதான் நம்ம பார்த்துக்கணும், முதல்ல நம்மளை நேசிக்கணும். இப்ப உங்களை யார் பிடிக்கும்னா இப்ப நம்மளை நம்ம நேசிச்சு வாழணும். சினிமாவை தேடி சினிமா நடிகரை பார்க்க கூட்டமா போறது அதெல்லாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. நம்ம தான் நம்மளுக்கு ஹீரோ, நம்ம தான் நம்மளுக்கு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி வாழணும். தைரியமா இருக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த காலை பொழுது எப்படி கொண்டு போகுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. காலையே நம்ம சிந்திக்கும் போது என்ன செய்யணும்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிடுவோம், வேகமா பண்ணிடுவோம், சுறுசுறுப்பா பண்ணிடுவோம். நம்ம மனசுல பாவம் பண்ணிக்கிட்டா அதே மாதிரியே பண்ணலாம். எல்லாமே நம்ம நல்ல நல்ல சிந்தனைகளா வளர்த்துக்கோங்க. தேவையில்லாத நேரத்தை மட்டும் செலவு பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு சில கோபங்கள் இருக்குல்ல, உங்க கோபத்தை பூராமே உடற்பயிற்சியிலையும் உழைப்பிலையும் காட்டுங்க. இல்ல நிறைய பேர் மேல கோபம் இருந்தா அந்த கோபத்தை பூரா உழைப்பிலையும் உடற்பயிற்சியிலையும் காட்டுங்க. பெண்களுக்கு முக்கியமா வந்து கல்வி மட்டும் இருந்தா நம்ம எங்கனாலும் போயிட்டு வந்துடலாம். அதனால படிக்கக்கூடிய நேரத்துல நல்லா படிங்க, நல்ல பெண்மணிகளா வளருங்க. நேரத்தை வந்து வம்பாக்காரங்க. அதான் எல்லாத்துக்கும் சொல்றேன், எப்போதும் வந்து உங்களை பார்த்துக்கோங்க. உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். அந்த ஆரோக்கியம் தான் நம்ம கூடவே வரும். யாரையும் நம்ப கூடாது, யாரையும் எதுவும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளுக்கு வந்து 50 வயசு ஆனோட நிறைய பெண்கள் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, இனிமே என்ன இருக்குப்பா, இனிமே பிள்ளைங்களை பார்க்கணும், பேரங்களா அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போக கூடாது. 50 வயசுலயே சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட நேரத்தை வந்து நம்மளோட சாதனைக்காண்டி ஒழுக்கணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம பயிற்சி பண்ணா யாருனாலும் பெரிய வெற்றியாளரா வரலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பெரியாருக்கு வந்து ஈவே ராமசாமிங்கிற பட்டத்துல இருந்து பெரியாருல பட்டம் கொடுத்ததே யாரு, நம்ம தர்மாம்பாள் தான். அந்த காலத்துல அவ்வளவு வீரமா இருந்திருக்காங்களா. நம்ம காந்தியடிகளுக்கு வந்து சத்தியாகிரகத்துக்காண்டி போராடணும் அப்படிங்கிற உணர்வை கொடுத்தது வந்து தில்லையாடி வள்ளியம்மை. அப்போ வந்து அந்த காலத்திலே 15 வயசு தில்லையாடி வள்ளியம்மை வந்து நம்ம காந்தியடிகளுக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. அப்ப அந்த காலத்துல அவ்வளவு வீரமா இருக்கும்போது நம்ம எப்படிலாம் இருக்கலாம். அதை விட உங்க வயசு பொண்ணு சாந்தி கோஷ் அவங்க வந்து பிரிட்டன் அரசுல வந்து இந்த பகவத்சிங் கொலையை எதிர்த்து போராடி என்ன பண்ணிருக்காங்க, நேரடியா போய் அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க ஆங்கிலேயர்கள். எப்போ 14 வயசுல. அப்ப எவ்வளவு வீரம் இருக்கலாம். அப்ப நம்ம வந்து இப்ப சுதந்திர நாட்டுல இருக்கோம். நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற சுதந்திரம் அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும், கல்விக்காண்டி பயன்படுத்தணும். நேரத்தை மட்டும் யாருமே வேஸ்ட் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் நான் அப்படிதான் சொல்றேன். ஆனா எப்பவுமே வந்து சோகமா இருக்காங்க. சோகமா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சோகத்துக்கும் நம்ம வந்து மாத்தணும். போவோம். அப்துல் கலாம் சொன்ன துன்பத்துக்குமே துன்பம் கொடுக்கணும். யாருமே எப்போதும் அழுக்கு நைட்டி போட்டு அழுக்கு வடைஞ்சாலே இருக்காங்க. அதை நம்மளுக்கு பார்க்கும் போதே நம்மளுக்கே போர் அடிச்சு போயிடும். எல்லாருமே எப்போதும் ஃப்ரெஷ்ஷா இருங்க. அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும் போது சோகப்பட்டா வைப்பாங்க. அது எனக்கு உடன்பாடே இல்லை. என் மீது எப்போது தெரிந்திருந்தால் கர்ப்பத்தில் நானே கலந்திருப்பேன். அந்த பாட்டு வைக்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அந்த பாட்டு நிச்சயம் வைக்காதீங்க. என் மீது அப்போதே தெரிந்திருந்தால் கர்ப்பத்தில் இன்னும் உயர்வாக நான் வளர்ந்திருப்பேன் அப்படி மாத்துங்க. யாருமே சோக பாட்டு கண்டிப்பா வைக்கவே செய்யாதுங்க. அதான் என்னோட வேண்டுகோள். ஓகேவா? எல்லாரும் முதல்ல ஓன் சத்தம் கொடுங்க. நான் சந்தோஷமா